வெல்கம் பேக் டு HBU கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு புது வகையான பொட்டோன்ற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த பொட் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஏஐ ட்ரேடிங் பொட் வந்து இந்த பொட்டை நீங்கள் நிறைய எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணி இந்த பொட்டை நீங்கள் ட்ரேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னால் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை. இந்த வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ. ஸோ நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணனாலும் கிரிப்டோ கரன்சிங்கிறது ஹை ரிஸ்க்கான ஒரு விஷயம் உண்டு. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே உங்களால் எஃபர்டபுளான மணியை மட்டும் இதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்களாம் உங்களை பர்சனலாக கண்டெக்ட் பண்ணி ஹெச்பியூன்னு சொல்லி நாங்களாக கண்டெக்ட் பண்ணி எங்களோட பர்சனல் வாலெட்டுக்கும் எங்களோட பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நாங்கள் எந்த விதமான பணமும் கேட்க மாட்டோம். அப்படி யாருன்னா கேட்பாங்கன்னு சொன்னால் அது ஸ்கேம். ஓகே, நீங்களாக எங்களை கண்டெக்ட் பண்ணுறதுக்கு முதல் நாங்களாகவே உங்களை கண்டெக்ட் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பொட்டோட பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் EAZY பொட், ஈஸி பொட்டுன்னு சொல்லி. இந்த பொட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கனகாலமாக பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த மாதிரி இது பெர்ஃபார்ம் பண்ணுது, இது நல்ல பொட்டா இல்லையான்னு சொல்லி நிறைய நான் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். ரிசர்ச் பண்ணினதில் இவங்க கிட்டத்தட்ட 2022 இவங்க ஆரம்பித்தது. ஆல்மோஸ்ட் பிஎம் மார்க்கெட்டில் ப்ரூட்டல் பிஎம் மார்க்கெட், அதாவது இந்த பொட் உருவாகின காலத்தில் இருந்து பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக பாய்ச்சிட்டு ராயல் கியூ பொட்டுக்கு பிறகு வந்து ராயல் கியூ பொட்டெல்லாம் வரக்குள்ள புல் மார்க்கெட்லாம் ராயல் கியூ பொட் வந்தீங்க. ஸோ இந்த பொட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு பொட் உண்டு. இவங்க உருவாக்கினதே பிஎம் மார்க்கெட்டில் தான். ஸோ 2022 இப்போ 2024 முடிய போகுது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. இதை நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பொட்டோட கன்செப்டை முதல்ல பார்ப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ராயல் கியூ போட் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஆனால் ராயல் கியூ போட்டில் இல்லாத 2 3 விஷயம் இதில் இருக்குது. அது என்னன்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு முதலாவது இந்த பொட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பொட்டை ஃபுல் ப்ரெசன்டேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த பொட் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பொட்டோட நேம் ஈஸி பொட்டுன்னு சொல்லி. ஸோ இவங்களோட டிஸ்க்ளைமர் இவங்க தந்திருக்காங்க. இது இவங்களோட கம்பெனி ப்ரெசன்டேஷன். ஸோ அதை நான் சொல்கிறேன். கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, கம்பவுண்டிங் பண்ணுறதால, அதாவது கிரிப்டோ கரன்சியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கம்பவுண்ட் பண்ணுறதால எந்த அளவுக்கு earn பண்ணலாம், அது இதுன்னு சொல்லி இவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம முதலாவது இதுக்குள்ளே போவோம். ராயல் கியூவில் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இந்த பொட்டில் இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் அண்ட் முக்கியமான ஆட்கள் எல்லாருமே முகத்தை காட்டி ஃபிசிக்கலாக அலைவாக இருக்காங்க. இப்போ நீங்கள் ராயல் கியூவோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. ஆனால் ராயல் கியூ போர்ட் கிட்டத்தட்ட 3 4 வருஷமாக இயங்கிட்டு இருக்குது. இதுக்கு பின்னால் யார் இருக்காங்க, என்ன நடக்குது, எந்த நாட்டில் இருந்து இயங்குதுன்னு சொல்லி எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் ராயல் கியூ மோஸ்ட்லி சைனீஸ் போட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் அநேகமான விஷயங்கள் சைனீஸ் மொழியில் இருக்கிறதால சைனீஸ் போட்டுன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியா. ராயல் கியூ ஃபவுண்டர் யாருன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியாது. பட் ராயல் கியூ ஸ்டில் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. நான் பாவிக்கிற போட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் போட்ஸ்ன்னு சொல்லி ராயல் கியூ இருக்குது. நான் ரீசெண்டாக இன்றைக்கி நம்ம HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலோட அப்டேட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ காலத்துக்கு ராயல் கியூ போர்டில் ட்ரேடிங்கால் மட்டும் $5,000 ஏர்ன் பண்ணியிருக்கு. ட்ரேடிங்கால் மட்டும், அதாவது போட் சேல்ஸ் எடுத்ததில்லை, ட்ரேடிங்கால் மட்டும். ஸோ இதில் இருக்கிற எனக்கு ராயல் கியூ போர்ட்டில் இல்லாத இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்பெனி ஃபவுண்டர்ஸ் ப்ளஸ் கம்பெனியோட ஃபுல் டீம் இதாக இருக்காங்க. ப்ளஸ் ஒவ்வொரு நாளும் கண்டினியூஸாக இவங்களோட கம்பெனியால் ஜூம் மீட்டிங் நடக்குது. அந்த ஜூம் மீட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இவர் தான் கம்பெனியோட ஃபவுண்டர் அலின்னு சொல்லி. ஓகே, இவங்களோட கம்பெனி இப்போ துபாயில் இருக்குது. ஓகே, ஸோ இவங்களோட கோ வேல்யூ அது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, கம்பவுண்டிங். அடுத்தது இவங்களோட வெப்சைட்டில் இது போட்டிருப்பாங்க. ஓகே, லைவ் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க இந்த அறிக்கை. இது என்னன்னு சொன்னால் 2022 மே 19 ஒரு காயினுக்கு $1000 படி வச்சு 19 காயின் ஸ்டார்ட் பண்ணி அது என்ன மாதிரி இந்த ஃபுல் பிஎம் மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொல்லி லைவ் ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் இவங்க காட்டுறாங்க. ப்ளஸ் அதே மாதிரி திரும்ப 2023 திரும்ப $500 காயினுக்கு ஸ்டார்ட் பண்ணி என்ன மாதிரி அதுகள் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ இவங்களோட சார்ட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் சும்மா பிட்காயினை ஹோல்ட் பண்ணுறதை விட நீங்கள் இந்த பொட்டில் வச்சு ட்ரேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கி. ஆப்வியஸ்லி ட்ரேடிங் பொட் கன்செப்டே அதுதான். நீங்கள் பிட்காயினை நார்மலாக ஹோல்ட் பண்ணுறதை விட, பிட்காயினை ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை நார்மலாக ஹோல்ட் பண்ணுறதை விட நீங்கள் இப்படியான பொட்ஸுகளில் நீங்கள் போடக்குள்ள அது விலை குறையக்குள்ள வாங்கி விலை கூடக்குள்ள வைக்கிறது தான் சிம்பிளாகிற கன்செப்ட். அடுத்தது
இதில இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க ஃபியூச்சர் ட்ரேடிங் சோஃபா ஆஃபர் பண்ணல. ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க. ஆனா ராயல் கியூபோர்ட்ல ஃபியூச்சர் ட்ரேடிங், ஸ்பாட் ட்ரேடிங் 2மே இருக்குது. நான் ஃபியூச்சர் ட்ரேடிங் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கன்டினியூஸா Zoomல போய் நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த லைவ்லயே கேட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது டிக்கெட் ரைஸ் பண்றது மூலம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா டீமோட கதைச்சு கொள்ளலாம். அடுத்தது நாலேட்ஜ் பேஸ் இருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் இதில தாரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராயல் கீபோர்டில இல்லாத இதில இருக்கிற ஒரு விஷயம் ஆட்டோ கம்பவுண்டிங் ஃபீச்சர். ஆட்டோ கம்பவுண்டிங்னா கன்டினியூஸா உங்களுக்கு வர ப்ராஃபிட்டையும் உங்களோட முதலு கூட ஆட் பண்ணும். இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு காயினுக்கு மினிமம் $600 வச்சு ட்ரேட் பண்றதுக்கு இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. நீங்க இப்ப $600 வச்சு ட்ரேட் பண்றீங்க. நீங்க ஆட்டோ கம்பவுண்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு $1 ப்ராஃபிட் எடுக்கணும்னா, அது கூட $200 கூட ஆட் ஆகி 601 உங்களோட டோட்டல் கேபிட்டலா மாறும். அப்படி கன்டினியூஸா உங்களோட டோட்டல் கேபிட்டல் கூட்டிட்டு போகும். ஸோ அது உங்களுக்கு தேவையில்ல. உங்களோட ப்ராஃபிட்ட வெளியால எடுக்கணும்னா, நீங்க ஆட்டோ கம்பவுண்ட ஆ குளோஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்தது இது கன்டினியூஸா உங்களோட ஃபண்ட் எல்லாமே எக்ஸ்சேஞ்சில இருக்கிறதால, நீங்க எப்போ வேணாலும் உங்களோட ஃபண்ட் உங்களோட கண்ட்ரோல். ஓகே. நீங்க பொட்டுட்ட குடுக்குறதில்ல. பொட்ற ஆக்டிவேஷன் ஃபீ பிளஸ் பொட்ற சர்வீஸ் ஃபீ. அதாவது ராயல் கியூ மாரி தான். ராயல் கியூ ஆக்டிவேஷன் ஃபீஸும் இருக்குது. சர்வீஸ் ஃபீஸும் இருக்குது. அதேமாரி இவங்கடையிலயும் ஆக்டிவேஷன் ஃபீ பிளஸ் சர்வீஸ் ஃபீ உண்டு. நீங்க குடுக்கணும். 24/7 அது ட்ரேட் பண்ணும். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமே தேவையில்ல. அடுத்த முக்கியமான விஷயம் ராயல் கியூபர்ட்ட விட இந்த பாட்ல இருக்கிற முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா, ராயல் கியூபர்ட்ங்கிறது செமி ஆட்டோமேட்டட் பாட். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பாட். செமி ஆட்டோமேட்டட் பாட்ன்னு சொன்னா, ராயல் கியூபர்ட்ல நீங்க ட்ரேட் செட்டிங் நீங்க தான் குடுக்கணும். அப்படி இல்லாட்டி யாருனான ஒரு ஆளோட ட்ரேட் செட்டிங்க நீங்க காப்பி பண்ணணும். அது எப்படி வேணா இருக்கலாம். நல்ல ட்ரேட் செட்டிங்காவும் இருக்கலாம். பிழையான ட்ரேட் செட்டிங்காவும் இருக்கலாம். பியர் மார்க்கெட்டுக்கு நல்லதா இருக்கலாம். புல் மார்க்கெட்டுக்கு நல்லா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். எல்லாமே உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த பாட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க மார்ட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் கிரிட் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் இன்னொன்று எஸ்பிஎஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி 4, 5 ஸ்ட்ராட்டஜியை மொத்தமாக கம்பைன் பண்ணி இவங்க ஓன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று கொடுக்காங்க. ஓகே. ஸோ இவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இவங்களோட அந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோஸும் நிறைய இருக்குது. நம்ம நின்று சொன்ன கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி வேணும்னா நான் வீடியோ ஒன்று போட பார்க்கேன். ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகணும்னா கண்டினியூஸாக அந்த எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு மார்ட்டிங்கல்ல ஒர்க் ஆகி அது பிறகு கிரிட் ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் ஆகி அது பிறகு எடுக்கிற ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பைபேக் பண்ணுறதுக்கும் அடுத்தது எவரேஜ் ப்ரைஸ் குறைக்கிறதுக்கும் அடுத்தது இப்போ ரீசெண்டாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னால் டெம்பரரி வாலெட்டில் எடுக்கிற ப்ராஃபிட்டை வச்சு அந்த வாலெட்டை விட நம்ம ஃபர்ஸ்ட் பை அமௌண்ட்டை சம்திங் மெச் பண்ணி அதை விட பெருசாகக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் பை அமௌண்ட்டை ரிமூவ் பண்ணி அதை அடுத்த கோலா மாத்துற மாரி நிறைய காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ராட்டஜி இது. ஓகே. ஸோ ராயல் கீபோர்டில் நம்ம மார்ட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் மார்ட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் சப்மிட் மோட் ரியல் டைம் செட்டில்மெண்ட் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸை கம்பைன் பண்ணி இவங்களோட ஆட்டோ ஸ்ட்ராட்டஜி கொடுக்காங்க. நீங்கள் பொட்டை கிரியேட் பண்ணக்குள்ள ஃபண்ட் அலோகேட் பண்ணி போட்டு என்ன காயின் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ கொடுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான். அவ்வளோதான். ஓகே. ரெண்டுமே செய்ய தேவையில்ல. அதுதான் இவங்க நோ எக்ஸ்பீரியன்ஸ் நீடட்னு போட்டிருக்காங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜஸ்ட் பேக்கேஜை செலக்ட் பண்றேன். என்ன பேக்கேஜில நீங்க அதாவது பொட் ஆக்டிவேட் பண்ண போறீங்கன்னு சொல்லி, அடுத்தது எக்ஸ்சேஞ்ச கனெக்ட் பண்றேன். இவங்க 4 டூ 5 எக்ஸ்சேஞ்ச் சப்போர்ட் பண்றாங்க. அடுத்தது என்ன காயின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே. இதுதான் இவங்களோட பேக்கேஜோட டீட்டெயில்ஸ். ராயல் கியூபர்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா $120 இவங்கள்ட பார்த்தீங்கன்னு சொன்னா $100 பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஆ இப்போ ராயல் கியூபர்ட்ல ஒரே ஒரு பேக்கேஜ் தான். ஆனா இவங்க 4 வகையான பேக்கேஜ் வச்சிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க பெரிய பேக்கேஜ் நீங்க எடுக்கக்குள்ள என்ன நடக்கணும்னா, நீங்க அந்த பொட்டுக்கு சர்வீஸ் ஃபீ ஒண்ணு குடுப்பீங்க தானே! ஒவ்வொரு ட்ரேடுக்கும். அந்த சர்வீஸ் ஃபீயோட பெர்சன்டேஜ் குறையும். நீங்க $100 பேக்கேஜ்ல வருவீங்கன்னா, நீங்க 0.4% சர்வீஸ் ஃபீ குடுக்கணும். அதாவது குளோஸ் பண்ற ட்ரேட்ர 0.4 அப்ப $100 இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட் ஒண்ணு குளோஸ் ஆகுதுன்னா $0.4 குடுக்கணும் பெர்சன்டேஜ். ஓகே. ஸோ அதே இது நீங்க $250 பேக்கேஜ்ல இருப்பீங்கன்னா 0.3% குடுக்கணும். $995 பேக்கேஜ்ல இருப்பீங்கன்னு சொன்னா 0.25 குடுக்கணும். $1500 பேக்கேஜ்ல இருப்பீங்கன்னா இயருக்கு ஓகே ஒரு வருஷத்துக்கு 0.2% குடுக்கணும். பிளஸ் நீங்க இப்ப $100 பேக்கேஜ்ல ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் கனெக்ட் பண்ணலாம். ஓகே. நீங்க இப்போ உதாரணத்துக்கு பைனான்ஸ்னா பைனான்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணலாம். மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் கனெக்ட் பண்ணிடலாம். ஆனா ராயல் கியூபர்ட்ல அப்படி இல்ல. நீங்க ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் தான் இருக்கு. நீங்க அவங்க 4, 5 எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே மல்டிபிளா கனெக்ட் பண்ணலாம். ஆனா இவங்க பேசிக் பேக்கேஜ்ல இருப்பீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். ஆனா நீங்க ஜஸ்ட் ஒரு மினிமம் இவங்க கேட்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா $600 ஒரு காயினுக்கு வைக்கணும்னு சொல்றாங்க. நீங்க ஒரே ஒரு காயின ட்ரேட் பண்ண போறீங்கன்னா, நீங்க ஒரு கனெக்ஷன் தான் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேக்கேஜ் சரி வரும். ஆனா நீங்க 2, 3 எக்ஸ்சேஞ்ச கனெக்ட் பண்ணி உங்களுடைய கேபிட்டல டைவர்சிஃபை பண்ண போறீங்கன்னா, நீங்க இந்த பேக்கேஜ் $250 பேக்கேஜ நீங்க செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் தான் இதில வித்தியாசம்.
மற்றபடி நீங்கள் இந்த பெரிய பேக்கேஜ் போனீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் கிளப் ன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதெல்லாம் அஃபிலியேட் கமிஷனுக்குள்ளே வரும். அதில் விஷயத்தை நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது இதில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது உங்களோட கேபிட்டலை உங்களோட எக்ஸ்சேஞ்சில் வச்சு இந்த பொட்டை கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க. பொட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் பொட் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று பே பண்ணணும், மினிமம் $100. அடுத்தது பொட் எடுக்கிற ட்ரேட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை பொட்டுக்கு கொடுக்கணும். ஓகே, அந்த பர்சன்டேஜ் எத்தனைன்னு சொல்லியிருந்தேன், 0.4%. ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக கொடுப்பீங்க. ஓகே, இதுதான் பொட்டுக்கு நீங்கள் கொடுக்குற கமிஷன். நீங்கள் இதோடையே நிப்பாட்டி கொள்ளலாம். இது ஒரு ப்ராடக்ட். ஓகே, இதில் அடுத்த ஆப்ஷனல் ரெஃபரல் ரிவார்ட்ஸ் இருக்குது, அஃபிலியேட் ப்ரோக்ராம், மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் எப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பொட்டை ஆக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், சேல்ஸ் எடுக்கலாம். சேல்ஸ் எடுக்கல உங்களுக்கு இந்த பொட்டை என்ன செய்வாங்க, கமிஷன் தருவாங்க. ஸோ அந்த கமிஷன் பிளான் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க யூனிலெவல் பிளானில் கமிஷன் கொடுக்காங்க. ஓகே, ரோல் கியூ பொட்டில் இருக்கிறது ரேங்கிங் பேஸ்ட் பிளான். ஓகே, நீங்கள் எந்த ரேங்கில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் கூட்டிகிட்டு போகும். இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிலெவல் பிளானில் ரிவார்ட்ஸ் கொடுக்காங்க. ஓகே, ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்ட் கமிஷன் கொடுக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பொட்டுக்கு சேல் ஒன்று எடுக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற சேல் ஸ்டார்ட் அப் பேக்கேஜ் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார்னு சொன்னால் உங்களுக்கு $20 கமிஷன். அவர் மற்ற பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணுவார்னா 60ன்னு சொல்லி அந்த விஐபி ப்ளஸ் ஸ்டார்ட் 4 பேக்கேஜில் அவர் எந்த பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிரெக்ட் கமிஷன் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அவர் அந்த பொட்டுக்கு ஒரு சின்ன கமிஷன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரேடு க்ளோஸ் பண்ணக்குள்ளேயும் அவர் பொட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாரு தானே, 0.4%. அந்த 0.4%ல் இருந்து 5% உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அவர் யார் நான் ரெஃபர் பண்ணால் லெவல் 2லேருந்து உங்களுக்கு 5% கிடைக்கும். ஓகே, இது ஜஸ்ட் டிரெக்ட் கமிஷன் அண்ட் இதில் சர்வீஸ் ஃபீலையும் உங்களுக்கு 2 லெவலுக்கு கமிஷன் வரும். இது நீங்கள் ஜாயின் பண்ணினா. ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு லெவல் இருக்குது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணோடனே அஃபிலியேட்டுங்கிற ரேங்கில் தான் இருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரெக்ட் கமிஷன் 20 வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 3 பேரை டிரெக்டாக ரெஃபர் பண்ணி உங்களோட டீமில் 5 பேர் வந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2வது லெவல் அன்லாக் ஆகும். அன்லாக் ஆகினா யாரெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்களோ அவங்க ரெஃபர் பண்ணுற ஆக்கள்லேருந்து உங்களுக்கு அடிஷனலாக $10 வரும். ஓகே, நீங்கள் டிரெக்டாக ரெஃபர் பண்ண 20, அவங்க ரெஃபர் பண்ணுற ஆக்கள்லேருந்து $10. ஓகே, இது யூனிலெவல் 1 கிலோ போய் அப்படி நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்குள்ள உங்களுக்கு லெவல் 10 வரைக்கும் கமிஷன் தருவாங்க. இது என்னென்னா கமிஷன் கொடுக்குற இட ஒரு டைப் ஆஃப் கமிஷன். ஓகே, யூனிலெவல் கமிஷன், பைனரி கமிஷன், ரேங்க் லெவல் கமிஷன் இருக்குது. ராயல் கியூவில் கொடுக்குறது ரேங்க் லெவல் கமிஷன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிலெவல் கமிஷன் கொடுக்காங்க. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனரி கமிஷன் எனக்கு பிடிக்காது. ஓகே, ஆனால் எனக்கு இது யூனிலெவல் கமிஷன் எனக்கு நான் செய்கிற நிறைய ப்ரோக்ராமில் எனக்கு சக்ஸஸ் கிடைச்ச நிறைய இது. ஓகே, உங்களை ரெஃபர் பண்ணி எழுதணுன்னா நீங்கள் கூட ஏர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் இன்னொரு ஆளில் டிபெண்ட் ஆகிருக்க தேவையில்ல. ஓகே, உங்களால் நிறைய அஃபிலியேட் சேல்ஸ் எடுக்கணுன்னா நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. உங்களோட எடுக்க இல்லாட்டி நீங்கள் குறைய ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகே, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களில் தங்கியிருக்கு. ஓகே, அடுத்தது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வீஸில். ஓகே, இந்த கமிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட் அப்டேட் பண்ணக்குள்ள $100 பே பண்ணுவாங்க தானே மினிமம் பொட் சப்ஸ்கிரிப்ஷன், அதிலிருந்து கிடைக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வீஸ் ஃபீ ஒவ்வொரு ட்ரேட் க்ளோஸ் பண்ணக்குள்ளேயும் 0.4%ஓ 0.3ஓ சம்திங் கொடுப்பாங்க தானே, அதிலிருந்து கொடுக்குற கமிஷன் லெவல் 20 வரைக்கும் 20 லெவல் வரைக்கும் கொடுக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு லெவலுக்கும் போகிறதுக்கு நீங்களுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேணும். லெவல் 2 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு எந்த ரிக்குவயர்மெண்ட்ஸும் தேவையில்லை. ஆனால் லெவல் 5 வரைக்கும் லெவல் 3லேருந்து 5 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு 3 டிரெக்ட்டும் 5 டீம் மெம்பரும் வேணும். அடுத்தது 10 வரைக்கும் ஏர்ன் பண்ணணும்னா 5 டிரெக்ட்டும் 10 டீம் மெம்பரும் வேணும். அப்படி நீங்கள் உங்களோட டீம் பில்டாக உங்களுக்கு ஒவ்வொரு லெவலாக கீழே திறந்துட்டு போகும். நீங்கள் லெகசி பில்டருங்கிற எந்த லெவலுக்கு நீங்கள் வருவீங்கன்னா உங்களுக்கு 20 லெவலுக்கு கமிஷன் அன்லாக் ஆகும். ஓகே, ஸோ இது நீங்கள் இந்த பொட் சேல்ஸ் எடுக்கிறனா மட்டும் இதெல்லாம் வரி பண்ணுங்கள். பொட் சேல்ஸ் எடுக்கிற ஆள் இல்லைன்னா நீங்கள் இதை பற்றியெல்லாம் போத பண்ண தேவையில்லை. ஓகே, அடுத்தது 5% குளோபல் ரிவார்டு ஒன்று கொடுக்காங்க. இது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பூல் இருக்குது. இந்த ஒவ்வொரு பூலுக்குள்ளே நீங்கள் வரக்குள்ள, அதாவது இதுக்கும் கேட்டகரி, இந்த கேட்டகரிக்குள்ளே ஓட்டோமேட்டிக் அந்த பூலுக்குள்ளே வருவீங்க. இதில் ராயல் கியூவில் இருக்கு. ஓகே, ராயல் கியூவில் இருக்கிறது ஆக்டிவேஷன் பூலோ சம்திங், குளோபல் பூல் சம்திங் ராயல் கியூலையும் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய டீம் பில்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பூலுக்குள்ளே வரீங்க. இந்த பூலுக்குள்ளே வந்து அதுக்குரிய கமிஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது மெச்சிங் போனஸ்ன்னு சொல்லி அடுத்த இது ஒன்று இருக்குது. இது எனக்கு சரியாக கிளியர் இல்லை. ஸோ இது எனக்கு கிளியர் ஆகினின்னு சொன்னால் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில்
சொல்றேன். அடுத்து ஃபவுண்டர்ஸ் கிளப்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஃபவுண்டர்ஸ் கிளப்புக்கு வரணும்னா, நீங்க இதில விஐபி இல்லாட்டி விஐபி பிளஸ் பேக்கேஜ் வாங்கணும். அடுத்து நெறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு. இதெல்லாம் செய்வீங்கன்னா, ஃபவுண்டர்ஸ் கிளப்புக்குள்ள வருவீங்க. ஃபவுண்டர்ஸ் கிளப்ல வந்தீங்கன்னு சொன்னா, அதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்குது. அடுத்தது இதில இன்னொரு விஷயம் என்ன செய்றாங்க அப்படின்னோன்னா, நீங்க ஜாயின் பண்ணி 45 நாளைக்கு இடையில நீங்க யாரான இது அஃபிலியேட்ல நீங்க யாருனான ஜாயின் பண்ண வைப்பீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த பாட் சேல்ஸ் குடுப்பீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற போனஸ் டபுளா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுக்கு நீங்க கட்டாயம் 5 இல்லாட்டி 5 பேருக்கு மேல நீங்க பொட் அப்டேட் பண்ண வைக்கணும். அதாவது ஜாயின் பண்ணாக பொட்ட அப்டேட் பண்ணணும். அவங்க ஃப்ரீ அக்கவுண்ட்ல இருந்தால அவங்க அப்டேட் பண்ணினா, உங்களுக்கு கிடைக்கிற உதாரணத்துக்கு $20 டைரக்ட் கமிஷன் கிடைக்கணும்னா, அது டபுள் ஆகி $40 கிடைக்கும்னு சொல்றாங்க. நீங்க ஜாயின் பண்ணி 45 நாளைக்கு இடையில செய்யணும். 45 நாள் தாண்டி நிக்கணும்னா, இந்த டபுள் போனஸ் இல்ல. ஸோ, இதுதான் நார்மலா இவங்கட பிரசன்டேஷன். ஸோ, இதில இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் விஷயம் விளங்காட்டி அத பண்ணாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நான் செய்றேன். ப்ளஸ் இவங்களோட Zoom மீட்டிங் நடக்கும். அந்த Zoom மீட்டிங்கில போனீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா கம்பெனியோட ஆட்களோடயே டைரக்ட்டா கதைச்சு சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப வாங்க நம்மளோட பொட்ட பார்ப்போம். இப்ப நான் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிடிசி யுஎஸ்டிடி பொட் தான் நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸ்டார்ட் பண்ணி இப்ப 1 ஹவர் தான் ஆகுது. ஆ நான் அலோகேட் பண்ணிக்கிறேன் $600. இவங்க ரெக்கமெண்ட் பண்றது $600 தான் அலோகேட் பண்ணதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். என்ன மாரி இப்ப இப்ப நேத்து முந்தினதெல்லாம் பிட்காயின் பயங்கரமா பம்ப் ஆயிட்டு, இப்ப கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்குது. ஸோ இந்த பொட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோல போடுவேன். இப்ப இந்த பொட் ப்ராஃபிட் எடுக்க எடுக்க உங்களுக்கு இதில ப்ராஃபிட் வரும். அடுத்தது ராயல் கியூ பாட்ல இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னா, ராயல் கியூ பாட்ல பிடிசி பாட் நீங்க ஒன்று கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க 2வது பிடிசி பாட் நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். நீங்க வேறொரு காயின தான் கனெக்ட் பண்ணலாம். ஒரு காயின ஒரு தரம் தான் கனெக்ட் பண்ணலாம். ஆனா இதில பார்த்தீங்கன்னா, திரும்ப 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 நான் 10 தரமும் பிடிசி பாட் கனெக்ட் பண்ணலாம். ஓகே. ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் இருக்கிற பேக்கேஜுக்கு அதாவது $100 பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, டோட்டலா 5 பாட் தான் நான் கனெக்ட் பண்ணலாம். ஓகே. ராயல் கியூ பாட்ல பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா காயினையுமே கனெக்ட் பண்ணலாம். ஆனா ஒரு காயினுக்கு ஒரு பாட் தான் கனெக்ட் பண்ணலாம். உங்க பிடிசின்னா ஒரு பிடிசி பாட் தான் கனெக்ட் பண்ணலாம். ஆனா இதில பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பிடிசி பாட்டோ, மல்டிபிள் காயினுக்கு அதாவது ஒரு காயினுக்கு மல்டிபிள் பாட் கனெக்ட் பண்ணலாம். ஆனா மொத்தமா 5 பாட் தான் கனெக்ட் பண்ணலாம். ஆனா $100 பேக்கேஜ் இருக்கு. இப்ப நான் 6வது பாட் கனெக்ட் பண்ணணும்டா, நான் $250 பேக்கேஜுக்கு அப்கிரேட் பண்ணணும். நான் அப்படி அப்கிரேட் பண்ணுறதோட நான் 10 பாட் கனெக்ட் பண்ணலாம். நான் $1000 இதுக்கு பண்ணணும். 30 பாட் கனெக்ட் பண்ணலாம். ஸோ, இப்போதைக்கு நான் ஒரு பாட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, இதுக்கு பிறகு 2வது பாட் அன்னைக்கு நான் எத்தூரியம் யுஎஸ்டிடி பாட் கனெக்ட் பண்ற ஐடியாவுல இருக்கேன். அந்த பாட்டும் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு நான் வேற எந்த காயினுமே நான் கனெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்டா, ராயல் கியூ பாட்ல நிறைய அனுபவம் இருக்கு. பிளஸ் அதர் பாட்ஸ்லயும் அனுபவம் இருக்குது. புல் மார்க்கெட்ல தான் மத்த ஆல்ட் காயின்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். பியர் மார்க்கெட்ல பயங்கரமா கீழ வரும். ஸோ, ஸ்டாப் லாஸ் இல்லாம ஆல்ட் காயின்ஸ்ல ட்ரேட் பண்றது எனக்கு விருப்பம் இல்ல. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் போடுறதில்ல. இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட டிசிஏ பிளஸ் வேற வேற ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கு. ஆனா ஸ்டாப் லாஸ் இல்ல. ஸ்டாப் லாஸ் இல்லாததால நான் கடைசி வரைக்கும் அ ஈஸி பொட்டா இருந்தாலும் சரி, ராயல் கியூ பொட்டா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நான் ஆல்ட் காயின்ஸ் ட்ரேட் பண்ண போறதில்ல. ஓகே. உங்களுக்கு விருப்பம்னா பண்ணிக்கொள்ளுங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ, இதில நான் பிடிசி, எத்தூரியம் மட்டும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் எவ்வளோ கீழ போனாலும் எனக்கு நல்ல பிரைஸ்ல பிட்காயின், எத்தூரியத்த அக்யூமுலேட் பண்ணும். ஸோ, எனக்கு தெரியும் அது நாளைக்கு மேல வருங்கிறது. ஓகே. ஸோ, இதுதான் சம்மரி. ஸோ, இதுதான் பொட்றது. பொட் செட்டப் பண்றது, இது எப்படி இந்த பொட்ல உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா, இந்த பொட் எப்படி ஆக்டிவேட் பண்ண பொட் செட்டப் பண்றது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னா, கீழ எங்கள கான்டாக்ட் பண்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அத கிளிக் பண்ணி எங்கள கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இதில நிறைய விஷயம் இருக்குது. ஓகே. முதலாவது எக்ஸ்சேஞ்ச் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் பாட் செட்டப் பண்ணணும். நிறைய விஷயம்லாம் இருக்குது. நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, எங்க பிசினஸ் அசோசியேட் டீட்டெயில்ஸ் தருவோம். பிசினஸ் அசோசியேட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கணும்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி டெலிகிராம் ஐடி இருக்குது. டெலிகிராம் ஐடிய கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிசினஸ் அசோசியேட் ஒண்ண அசைன் பண்ணுவோம். அப்படி எங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அத கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிசினஸ் அசோசியேட் அசைன் பண்ணுவோம். அவங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையுமே உங்களுக்கு Zoomக்கு எடுத்து உங்களுக்கு இந்த பாட்ட ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. அடுத்தது டோட்டலா எவ்வளோ தேவைப்படணும்னா, ட்ரேட் பண்றதுக்கு $600 பிளஸ் பாட் ஆக்டிவேட் பண்றதுக்கு $100 பிளஸ் நீங்க கேஸ் ஃபீஸ் குடுக்குறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா $10. ஸோ, உங்களுக்கு தேவை 710 பிளஸ் இவங்க டிபாசிட் பண்ணக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு $3 ஒண்ணு எடுக்காங்க. ஸோ, $713 உங்களுக்கு தேவைப்படும். இந்த பாட் கனெக்ட் பண்றது. இதே இது ராயல் கியூ பாட் கனெக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா, ட்ரேடிங்குக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது $500 பிளஸ் பொட்டுக்கு 120 பிளஸ் கேஸ் ஃபீஸுக்கு ஒரு 10. ஸோ, எவ்வளோ $630 கிட்ட உங்களுக்கு வரும். ஸோ, இது ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் அமௌண்ட் கூட தான். ஆனா, இத பார்த்தீங்கன்னா, ராயல் கியூ பாட்ல இல்லாத 2, 3 விஷயம் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா,
ராயல் கியூபட் செமி ஆட்டோமேட்டட், இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட். அடுத்தது ஃபவுண்டர்ஸ் டீம் இப்போ விட எவ்ரி டேஸ் ஜூம் மீட்டிங் 2 வருஷமாக கண்டினியூஸாக இவங்க செஞ்சுட்டு வராங்க. ஓகே, ஜூம் மீட்டிங் கண்டினியூஸ் செஞ்சுட்டு வராங்க. ஜூம் மீட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ரிசோர்ஸ் கைடுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸும் இதில் இருக்குது. இதில் வந்து இந்த இருக்குது ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு ஜூம் மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லி ஃபுல் ஜூம் மீட்டிங்கில் கால் ஷெட்யூலே இவங்க வச்சுருக்காங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபுல் ஸ்கெட்யூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஃபுல் ஸ்கெட்யூல் லிஸ்ட்டே வரும். அதில் நீங்கள் எத்தனை மணிக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களோட கேலண்டரில் புக் பண்ணி ஜூமில் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்க்க வேண்டியதான். அடுத்து எங்களோட ப்ரெசன்டேஷன், இப்போ நான் காட்டின ப்ரெசன்டேஷன், அடுத்தது அஃபிலியேட் ரிவார்ட், மற்ற விஷயம் எல்லாமே இதில் இருக்குது. இவங்களோட ஃபுல் கம்யூனிட்டியோட, அதாவது இவங்களோட ஃபுல் டீம் மெம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் இவங்க போட்டிருக்காங்க. மற்றபடி அவ்வளோதான். அடுத்தது இவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜூம் மீட்டிங் நடக்கிறதுக்கு முதலே அவங்க நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் தருவாங்க. முக்கியமான லிங்க்ஸ்கள் என்னென்ன லிங்க், லாகின் பண்ணுற லிங்க், அது இதுன்னு சொல்லி. இந்த பிடிஎஃபை மட்டுமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னு உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ், இது எந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்குது, இது ப்ராஃபிட் எடுக்குதா இல்லையா, இதை கம்பேரிஷன், அடுத்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பொட் கனெக்ட் பண்ணாக்கள் என்ன மாதிரி எடுக்காங்க, எல்லா விஷயத்தையுமே ஹெச்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நாங்கள் போடுவோம். இந்த இதுதான் இதில் லிங்க், இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹெச்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னேன். ஓகே, இதுதான் ஹெச்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல். இந்த டெலிகிராம் சேனலில் இன்றைக்கு நான் போட்ட போஸ்ட் தான் இது. இன்றைக்கு போட்ட போஸ்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளோட ராயல் கியூபோர்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி $5000 மார்க்கை தாண்டிட்டு ட்ரேடிங் ஆல மட்டும். ஓகே, ராயல் கியூபோர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் எத்தனை வருஷம், 3 to 4 வருஷம் இந்த இது ஆரம்பித்ததுலேருந்து இவ்வளோ ஆளுது கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். பிஎம் மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் ஸ்டில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டொப்பாக இல்லை. ஏன்னா நீங்கள் ப்ராப்பரான கேபிட்டல் அலோகேட் பண்ணி ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செஞ்சு கொடுப்பீங்கன்னா பட் ஸ்டொப் ஆகிருக்க மாட்டேங்க. ஓகே, அநேகமான நாட்கள் இப்போ விட திரும்ப இந்த புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக நிறைய டீம் ரன் ஆகுது ராயல் கியூபோர்ட்டில். ராயல் கியூபோர்ட்டை $120 ஸ்டார்ட் பண்ணி போட்டு ட்ரேடிங் கேபிட்டல் $30, $20, $50 ட்ரேடிங் கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கமிஷன் $30 எடுக்கணுங்கிறதுக்காக அப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்கீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கரெக்ஷனோ சின்ன மார்க்கெட் கிராஷ் வந்தாலே உங்களோட பொட் ஸ்டாப் ஆயிடும். பொட் ஸ்டாப் ஆகினா நாளைக்கு எல்லாருமே நெகட்டிவாக வெளியில் வைத்துருவாங்க. ஓகே, சும்மா சின்ன கமிஷன் எடுக்கணுங்கிறதுக்காக அப்படி சின்ன கேபிட்டல்லாம் பொட் கனெக்ட் பண்ணி கொடுக்காதீங்க. யாருன்னா டீம் இப்படி செய்கிறாக்கள் இருப்பீங்கன்னா $500 மினிமம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். $500 குறைய ஒரு காயினுக்கு நீங்கள் பொட் கனெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, அதே மாதிரி எங்கள் சேனலில் ஃப்ரீ ஆட்ரோப் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், அடுத்தது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்காங்க பொட்ஸ்லங்கிற அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ், அடுத்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தந்த டெஸ்டிமோனி மேலே இந்த பின் மெசேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம், ஆட்ரோப் சம்மந்தமானது, ட்ரேடிங் பொட் சம்மந்தமாக தந்த எல்லா வகையான டெஸ்டிமோனியும் இல்லை போட்டிருக்கேன். ப்ளஸ் கிரிப்டோ ரிலேட்டடான மேலதிக டீட்டெயில்ஸ் எல்லாமே இல்லை போட்டுருக்கிறோம். ஸோ இந்த சேனலில் ஜாயின் பண்ணி மேலதிக டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது இந்த பொட் கனெக்ட் பண்ணுற சம்மந்தமாக, அடுத்தது அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுற சம்மந்தமாக, அப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுற சம்மந்தமாக என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது நீங்கள் எங்களோட இந்த ஈஸி போர்டில் ஜாயின் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் ராயல் கியூபோர்டில் ஜாயின் பண்ணாலும் சரி, அப்படி இல்லாட்டி எங்களோட ஏதாவது ஹெச்பியோட ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 100% ஃப்ரீ ஹெச்பியு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம். எந்த கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நான் லேர்ன் பண்ணின அவ்வளோ சீக்ரெட்டையுமே ஃபுல்லாக அந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் சொல்லிக் கொடுத்தீங்க. 100% ஃப்ரீ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளாஸையும் கொடுத்துட்ருக்கிறோம். ஸோ நீங்கள் யாருன்னா இந்த பொட்ஸ்லேயோ அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பொட்ஸில் நீங்கள் டிரெக்டாக ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை இந்த டீமில் யாருன்னா ஒரு ஆள் இதில் ஜாயின் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு 100% ஃப்ரீயாக நாங்கள் தருவோம். ஸோ இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். எங்களை கண்டெக்ட் பண்ணுற எல்லா டீட்டெயில் ப்ளஸ் எங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸையும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் காமெண்ட்டில் இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோஸ் அந்த மாதிரி சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு சம்மந்தமாக என்ன நினைக்கிங்க, இந்த போட் நல்ல போட்டா இல்லையா, இந்த போட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.